ஹலோ கைஸ், பலாப்பழ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க இந்த டெசர்ட்டோட ஹெட்டு பலாப்பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பலாப்பழ அல்வா செய்கிறதுக்கு ஒரு 10லிருந்து 15 சொல்ல பலாப்பழம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் ஆட் பண்ணி தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனை வச்சு அதில் 2 டீஸ்பூன் ஆஃப் ஹோம்மேட் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஆட் பண்ணதும் அது கூட கொஞ்சம் கேஷ்யூஸ், முந்திரி அதையும் நம்ம கொஞ்சம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கேஷ்யூஸ் வறுத்து எடுத்த அதே கீ பேனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சு ஜாக் ஃப்ரூட் பேஸ்ட்டை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பலாப்பழ பேஸ்ட் நல்லா கீயில் ஆட் ஆகிற மாதிரி நல்லா நம்ம அதை கலந்து விடலாம். பலாப்பழ பேஸ்ட்டும் நெய்யும் நல்லா கலந்ததும் நம்ம அது கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் அதில் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம அதில் இன்னும் கூட கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் நம்ம நல்லா அதை கிளறிட்டே இருக்கணும், கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அல்வா கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு வரும். இப்போ தான் நம்ம அல்வாவோட மெயின் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். என்னென்னா அல்வாவோட கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக வர்றதுக்காக கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை இந்த அல்வா கூட விட்டு ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக அல்வா கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அல்வா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்ம அல்வாவை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அல்வாவை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் அதை நல்லா சமமாக ஈக்குவலாக பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அல்வா ஈக்குவலாக நமக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அல்வா ஆறுறதுக்காக நம்ம அதை ஈக்குவலாக பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பீஸ் போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இல்லை நம்ம சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா கூட அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான பலாப்பழ அல்வாங்க. இந்த பலாப்பழமே ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தனால நான் சுகர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் கூட வேணும்னா சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டடா, பலாப்பழ அல்வா ரெடி. ஓகே, இனி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.